நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கனவா மீனில் ரோஸ்ட்டு. இந்த கனவா மீனை வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சு அது சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போது இதுக்கு நம்ம வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இது கூடவே சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவே இது கூடவே சேர்த்துடலாம். பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை ஸ்மெல் போனதும் நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், சோம்புத்தூள், தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். இப்போது இதை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மசாலாவில் நம்ம தண்ணி சேர்த்துக்கவே வேண்டாம். நெக்ஸ்ட்டு நம்ம போடுற மீனில் கனவா மீனில் நிறைய தண்ணி இருக்கும். ஸோ நம்ம அந்த மீனை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவா மீனை அது கூட போட்டுறேன். இதை இப்போது அப்படி மூடி வச்சிடலாம். எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் தண்ணி. அதுவே மீன்லேருந்து நிறைய தண்ணி விட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம இன்னும் அந்த மீன் இன்னும் வேகணும். அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட போகிறோம். மூடி வச்சு தான் வேக விட போகிறோம். செகண்ட் டைம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வேக விட போகிறோம். 5 மினிட்ஸ் ஆகும்போது மீன் நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு கனவா மீன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு நம்ம வெங்காயம், தக்காளி வதக்கும் போதும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போது மீனுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவு மல்லி இலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம கனவா மீன் ரோஸ்ட் ரெடி. இதை நம்ம ஒயிட் ரைஸ், ரசம், நெக்ஸ்ட்டு லெமன் ரைஸ், தக்காளி சாதம் எல்லாத்துக்கூடாலேயும் நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியான கனவா மீன் ரோஸ்ட் ரெடி. என்னுடைய சேனலில் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.